வேண்டிய சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு ராகவன், நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியாவது ஏதாவது பேசுவீங்களா? இல்ல போஸ்ட் போலுக்காக காத்திருப்பீங்களா? இல்ல, ஒரு விதத்துல இந்த கூட்டணிக்கு முதல்ல ஊழல் என்று சொல்லும் பொழுது அதற்கு பிள்ளையார் சுழி போட்டதே 2G ஊழல் தான். அதை சிறப்பாக செய்தது 2G. இதுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பங்கு இருக்கிறது. அதனால இன்றைக்கு இந்த இந்தியா உலக அரங்கிலே தலை குனிந்து நிற்பதற்கு காரணம் காங்கிரஸ், ஈக்குவலி காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலுக்கு மாத்திரம் இல்லைங்க, இலங்கை தமிழர்கள் விஷயத்துல கூட அவ்வளவு ஒரு பெரிய துரோகம் இழைத்திருக்கிறது. அதனால கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் பல இடங்கள்ல இடதுசாரிகள் இது தொடர்பாக அருணன் சொன்ன மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. நீங்க அதிமுக இருந்து அவங்களை வெளியேற்றப்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் கூப்பிட்டதையும் அந்த அழைப்பையும் அவங்க நிராகரிச்சுட்டு தான் தனியா நிற்கிறாங்க. என்ன காரணங்கிறது அவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதை விட்டுருங்க. ஆனா 2G புகார்களை முதல்ல சொன்னது நாங்க எப்படி திமுகவோட போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளை கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆதரிச்சது திமுக, அவங்களோட எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 9 ஆண்டுகளா? முதல் 4 ஆண்டுகள்ல உங்களுக்கும் ஒரு தொட்டும் தொடாமலும் ஒரு உறவு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதனால நேரடியாக அவங்களை போல ஒரு பங்கு இல்லைன்னாலும் தொட்டும் தொடாமலும் உங்களுக்கு ஒரு உறவு இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் பிறகும் கூட, அவங்க அவ்வளவு தூரம் நிராகரிச்சதுக்கு பிறகும் கூட நீங்க திரும்ப திரும்ப கம்யூனிஸ்டுகளை உங்க பக்கம் இழுக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அது முதல்ல ஒரு விஷயம் ராகவன் சொன்னது, 2Gனால இந்த இந்தியா உலகத்தின் முன்னாடி தலைகுனிஞ்சதுன்னாரு. அதை விட மிகப்பெரிய தலைகுனி குஜராத் படுகொலையின் காரணமா இன்னைக்கு இந்தியா தலைகுனிய வேண்டியது. திராவிட முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசுறதுக்கு, தலைகுனியை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு அருகதை கிடையாது. இன்னொன்னு 2004 மதசார்பின்மைக்கு எதிராகத்தான் இடதுசாரிகள் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆதரிச்சாங்க. உண்டா இல்லையா? இன்றைக்கு தெலுங்கானாவில் அவர்கள் தெலுங்கானாவை காங்கிரஸ் பெற்று தந்தது என்பதற்காக அந்த ஒரு கொள்கையின் அடிப்படையில் அங்கே கூட்டணி வைக்கிறார்கள். ஆக அந்தந்த சூழ்நிலை சார்ந்து, சந்தர்ப்பம் சார்ந்து கூட்டணிகளை அமைக்க வேண்டும். எது ஒரு தேர்தலில் முன்னிலைப்படுத்தப்படுகிறதோ அதை வைத்து கூட்டணி நடத்த வேண்டும் என்பதை இடதுசாரிகள் தான் ஏற்கனவே வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆனால் இங்கே திமுகவினுடைய விஷயம் என்று வரும்போது மட்டும் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆவேசம் பொங்கிக் கொண்டு வருகிறது. நான் கேட்கிறேன், சரி இவர்கள் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் அல்லவா, எதிர்காலத்தில் இடதுசாரிகள் இன்றைக்கு இனி எப்போதும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்றோ திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்ல முடியுமா? அவர்களால் சொல்ல முடியாது என்று கேட்டால் கடந்த காலத்தில் ஒரு நிலைப்பாடு அப்படி இல்லை. அப்படி இருக்கும்போது கலைஞர் அவர்கள் பெருந்தன்மையோடு வைத்த ஒரு வேண்டுகோள் அது, அதாவது மதவாத சக்திகளுக்கு எதிராக ஒன்றிணைந்து நிற்போம் என்பது. அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவருடைய அரசியல் பலவீனம், அரசியல் தவறு. இதற்காக அவர்கள் கூடிய சீக்கிரம் வருந்த போகிறார்கள் என்பதுதான் உண்மை. அதாவது வருந்த போகிறோங்கிற வார்த்தை பி. சிதம்பரம் மத்திய சொல்லியிருக்கார், எங்களோட கூட்டணி வைக்கலாம் திமுக வருந்த போகுது அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. அதாவது 2004 காங்கிரஸை வெளியிலிருந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரித்தார்கள் என்பது உண்மை. 1998 6 ஆண்டு காலம் பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி. அந்த ஆட்சியின் காரணமாக எந்த அளவுக்கு RSS அதனுடைய சங் பரிவாரமெல்லாம் மத்திய அரசு அமைப்புக்குள்ள நுழைஞ்சன, எந்த அளவுக்கு அங்கே ஸ்டேன்ஸ் பாதிரியார் படுகொலை உட்பட எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மீண்டும் பாஜக ஆட்சி வரக்கூடாது என்கிற காரணத்தினால் சில நிபந்தனைகள், கராரான நிபந்தனைகள் அடிப்படையில் அன்றைக்கு நாம் ஆதரவு தந்தோம். ஆகவே 2004 இன்றைக்கு பேசி 10 ஆண்டுகளுக்கு பிறகு பேசி பயனில்லை. ஒண்ணு. இரண்டாவது விஷயம், இந்த 10 ஆண்டுகளிலே இவர்கள் எவ்வளவு இன்னொரு 10 ஆண்டுகள் கழிஞ்சிடுச்சுன்னா 2G பத்தி பேசியும் பயனில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு பாஜக என்பது மதவாதத்தின் சார்பாக பெரிய அபாயமாக மனிதநேய மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிற முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் அமைப்பு மனிதநேய மக்கள் கட்சி, அதோடு கூட்டணி வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக மதவாதம் சொன்னீங்கன்னா யாரும் மக்கள் நம்புவாங்களா? இந்த 10 ஆண்டுகள்ல மக்கள் பாருங்க எந்த அளவுக்கு வெறுப்புல இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே காங்கிரஸ் ஆட்சியை ஒழிச்சு கட்ட வேண்டியதான் ஒழிய போகுது. அவங்க மனசுல இப்ப என்ன இருக்கு தெரியுமா? அதனிடத்திலே எது வரப்போகிறது? நாங்கள் சொல்வது என்னவென்றால், காங்கிரஸ் ஒழிய போவது உண்மை, ஆனா பாஜகவை உட்கார வைத்து விடாதீர்கள். அது இருப்பு சட்டியிலிருந்து எதையும் அடுப்பில் விழுவதாக இருக்கும். மாறாக மெய்யான ஒரு சொல்றோம். அதனாலதான் இந்த 11 கட்சிகளுடைய பிரகடனம், அந்த அமைப்பு என்பதை உருவாக்கிட்டு வர்றோம். இன்றைக்கு அதிமுக அதிலிருந்து வெளியேறி இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறோம்,
அந்த 10 கட்சிகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையிலே ஒரு மெய்யான மாற்று, காங்கிரசும் இல்லாத பாஜகவும் இல்லாத ஒரு மாற்று வரும். ஆனா கலைஞர் என்ன பண்றாரு, இப்பவே காங்கிரஸ் கை கொடுக்க தயார்னு பேசிட்டு பிஜேபிக்கு வரவிட்டுறாதீங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்றாங்களே, யார் வரக்கூடாது? நீங்களும் தானே அரசியல் கட்சி நடத்துறீங்க. எத்தனை இடத்துல இந்தியாவில் போட்டியிடுறீங்க முதல்ல சொல்றீங்க. நீங்க முதல்ல கட்சி வளர்க்க பாருங்க சார். இந்தியாவில் இன்னைக்கு 18 பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறது உங்களுடைய கூட்டணி. சிபிஎம் சிபிஎஸ் சேர்த்து 18 சீட் தான் வச்சிருக்கீங்க. நீங்க 10% 543 சீட்டை வாங்க முதல்ல பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க வந்து 10% சீட் வாங்க முயற்சி பண்ணுங்க. தமிழ்நாட்டுல நீங்க ஜெயிச்சிர முடியுமா? சிபிஎம் இந்தியாவிலே 543 சிபிஐ வைத்திருக்கிறது 4 சீட், சிபிஎம் வைத்திருக்கிறது 16 சீட். முதல்ல இருக்கிறது 18 சீட். இத வச்சு நீங்க வந்து பேசுறீங்க. முதல்ல கட்சியை வளர்க்க முயற்சி செய்யுங்க. கட்சி வளர்க்க முயற்சி செய்யுங்க. இது 5 முனை போட்டி சீல்ல இல்லைன்னா கலைஞர் வேக எங்களை கூப்பிடுறாரு. சீல்ல இல்லாதவங்களை ஏன் கூப்பிடுறீங்க? சீல்ல இல்லாதவங்களை ஏன் கூப்பிடுறீங்க? ஒரு விஷயம் வந்து நீங்க சீல்ல இல்லாதவங்களை ஏன் கூப்பிடணும்? தயவு செஞ்சு இதுக்கு பதில் சொல்லுங்க. அவட்ட சொல்ல விடுங்க. நீங்க சொல்ல விடுங்க. அதாவது நீங்கள் பேசுவதெல்லாம் மதசார்பின்மை, நீங்கள் பேசுவதெல்லாம் சமூக நீதி. ஆனால் அதை ஆதரிக்கக்கூடிய யாரோடும் நீங்கள் சேர மாட்டீர்கள். அதாவது இதற்கு எதிராக இருந்தவர்களோட 5 வருடம் நீங்க கூட்டணி வைத்திருப்பீர்கள். இதுதான் உங்கள் கொள்கையா? ஏங்க அதான் சமூக நீதி என்ன சம்பந்தம்? ஏங்க மதச்சார்பினை சமூக நீதியும் பேசிய திமுக பிஜேபியோட போய் இருங்க. நீங்க காங்கிரஸோட இருந்திருக்கப்போ பிஜேபியோட திமுக இருக்க கூடாது. ஆட்சியிலே போய் உட்கார்ந்து அவ்வளவுக்கு எல்லாரும் சொல்லி வாஜ்பாயை ஜென்டில்மேன் பேசிய சொல்றேன். இவர் இவ்வளவு சொன்னாங்க இல்லையா? இப்ப பிஜேபி காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கமா ஒரு ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க. எங்களுடைய 6 ஆண்டு கால ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா மதக்கலவரங்கள் நடந்ததா, பெரிய அளவுக்கு வன்முறைகள் நடந்ததான்னு சொல்லி கேட்பாங்க. நான் சொல்றேன், அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வலிமையற்றவர்களாக இருந்தார்கள். இது திமுக போன்ற கட்சிகளுடைய தயவில் இருந்தார்கள். அவர்களுடைய மதவாத அஜெண்டாவை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அதனாலதான் மோடி இன்னைக்கு 300 சீட் கொடுங்க கேட்கிறாரு. எனக்கு 300 சீட் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? எங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றணும். அதுக்காக தனி மெஜாரிட்டி கொடுங்க. மோடி என் ஃப்ரெண்ட் சூப்பரா நிர்வாகம் பண்றான்னு இப்ப பாராட்டி பேசுறாரு கலைஞர். உங்களை எப்படி நம்புறது? ஒரு மூத்த தலைவர் 10 நாளுக்கு முன்னாடி பேசுறாரு. 10 நாளுக்கு ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பிரதமரா முன்னிறுத்திட்டு இருந்தீங்க. நேற்று வரைக்கும் என்ன தகுதியின் அடிப்படையில் முன்னிறுத்தினீங்க? நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்பட பேசு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பலவித எதிர்த்து பேசிட்டு